வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் லவ்வில் நேஹாக்கு மிஸ்ட்ரி பாக்ஸில் என்ன வந்தது அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன விஷயம் ஷேர் பண்ணாங்க அண்ட் தென் அவங்க இந்தளவுக்கு எமோஷனல் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ருத்திகா வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ்ட்ரி பாக்ஸை எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க. அந்த மிக்ஸ்ட்ரி பாக்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்த உடனே அதுக்குள்ளே மிஸ்ஸிங் ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ட்ராயிங்கும் வந்து இருந்தது. அதில் அவங்க அப்பா தூரமாக இருக்கிறதையும் அண்ட் தென் அவங்க அம்மா கூட 2 பேர் இவங்களும் இவங்க தங்கச்சியும் இருக்கிற மாதிரியும் வந்து தங்கச்சி அக்காவான்னு தெரியல இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ. அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க உடஞ்சி அழுறாங்க. மிஸ்ஸிங் ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்றதுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவங்க அம்மாவை வந்து அடிப்பாங்களாம். ஸோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால் ரொம்ப இவங்க அம்மா வந்து கொஞ்ச நாள் பொறுத்து இருந்திருக்காங்க இவங்க பசங்களுக்காக. பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்ததுக்கப்புறம் இனிமேல் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா வந்து இவங்க பசங்க அந்த நேஹா அந்த அவங்களோட சிஸ்டரையும் கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க போல். ஸோ இனிமேல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் எங்கே போகிறதுன்னு தெரியல. கையில் 240 ரூபா என்னமோ காசு இருந்தது போல். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போது பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப பசிக்குது அப்படின்றப்ப அந்த காசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமயத்துலேயும் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து கிடச்சிருக்கு தங்குறதுக்கு. ஸோ அங்கே போய் அவங்க வந்து அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போதே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட ஜர்னி பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஸ்ருத்திகாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவங்க அப்பாவை அடிச்சிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னடா அது இந்த மாதிரி இருக்குது, இனிமேல் வாழ்க்கையை நம்ம போயிடுச்சு, நம்ம பேசாமல் இதை அரைச்சி குடிச்சிட்டு நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ இவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே தான் நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. நான் இங்கே நிற்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க நேஹா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேச்சில் வந்து இருந்தது. ஸோ அவங்க மிஸ்ஸிங் ஃபாதர்லி ஃபிகர் ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்ணுறாரு. ஏன் இதை அழுத்தி சொல்லப்படுது அப்படின்னா இந்த ஷோவில் அவங்க இன்னொரு பர்சனுக்காக இங்கே வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட செகண்ட் லவ்க்காக. அது ஒரு அப்பாவாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து போர்ட்ரேல் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லும் போது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஸ்ருத்திகா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அம்மாவை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, உங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு லவ் யூ, அதுக்கப்புறம் தான் செகண்ட் லவ் யூ உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அவங்கள வார்ம்த்தாக வந்து ஹக் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா சமாதானப்படுத்தினாங்க அழுகையிலேருந்து. அண்ட் தென் அழாதீங்க, அம்மா பார்த்துட்ருக்காங்க, அதனால் நீங்கள் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தேத்தி அவங்களோட செகண்ட் லவ் ஜேர்னியை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி வந்து அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் தானே அவர் பேர், தேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஹாவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹர். பொறுமையாக நான் வந்து அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்கள்ல, அந்த கான்வர்சேஷனில் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நேஹாவுக்கு தேஜஸ் கரெக்டான ஆளா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்ட் சேட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வீணாவை அப்ரோச் பண்ணி போனப்போ நான் வந்து இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தேஜஸ்டே வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் தேஜஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோ எதுக்கு, 6 பேர் இருக்காங்க, 6 ஆப்ஷனில் வந்து நம்ம பேசினா தான் தெரியும், அதனால தான் நான் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட சமாளிஃபிகேஷன் அவர் பக்கம் கொடுத்துட்டு இருந்தார். எண்ட் ஆஃப் த டே இவங்க 2 பேரும் சேருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. இப்போது இந்த கான்வர்சேஷன் கேட்டதுக்கப்புறம் மேபி தேஜஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகி இவங்ககிட்ட பழங்குவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான செகண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.